ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். இப்ப சாரி காய்ஸ். ஓகே, டைரக்ட்டா வாங்க மேட்டருக்குள்ள போலாம். இது வந்து சென்செக்ஸ் சார்ட். இது வந்து நிஃப்டி சார்ட். இது நான் எஸ்டர்டே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதில ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. என்னன்னா, இங்க பாருங்க. இதில நான் வந்து இப்ப தான் போஸ்ட் பண்ணேன் பார்த்தேன். மார்னிங்லேருந்து எஸ்டர்டே நான் வந்து சார்ட் குடுத்துருந்தேன். பட் அந்த மார்னிங்லேருந்து இந்த நிஃப்டியோட இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே வந்து இங்க மேட்ச் ஆகவே இல்ல. 25 450 அண்ட் 25 650 புட் இந்த ஆப்ஷன் குடுத்திருந்தேன். இந்த பிரீமியம் பிரைஸ் குடுத்திருந்தேன். பட் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல, அதாவது இது வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஷன் பிரீமியம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இந்த எந்த ஆப்ஷன் பிரீமியம் மேட்ச் ஆகல. ஆக்சுவலா எஸ்டர்டே ஃபீவர் அந்த குழப்பத்தில நான் இந்த ஆப்ஷன் பிரீமியம் வந்து நான் கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் மார்னிங்லேருந்து நானும் வெளிய தான் இருந்தேன். பட் சிஸ்டம் முன்னாடி இல்ல. செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்கேயுமே மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் தான் உள்ள என்ன நடந்ததுன்னு கால்குலேஷன செக் பண்ணி பார்த்தா, இங்க பாருங்க, எஸ்டர்டே கால்குலேட் பண்ணும்போது நிஃப்டி க்ளோசிங் வந்து 25,536ல க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுட்டு, அதுக்கேத்த மாரி நான் கால்குலேஷன் பண்ணிட்டேன். பட் ஆக்சுவலா நேத்து நிஃப்டி க்ளோஸ் ஆனது வந்து 25,477. ஸோ அந்த 100 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கனால தான் இன்னைக்கு வந்து என்னால வந்து, அதாவது அந்த ஆப்ஷன் பிரீமியம் எதுவுமே மேட்ச் ஆகல. அத ரிக்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அ ஆடியோல வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இந்த மாரி சாரி காய்ஸ், தப்பாயிடுச்சு அப்படின்னு. ஸோ, அத பேஸ் பண்ணி இப்ப ஆக்சுவலா நம்ம வந்து கரெக்ட்டா குடுத்துருந்தா, இது வந்து எங்க போயிருக்கும் பாருங்க. இது வந்து இப்ப வந்து செக் பண்ணதுக்கப்புறம் மாத்துன ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இது 25,350 கால், 25,550 புட். ஸோ, நீங்க பழைய ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் இதுக்கு முன்னாடி தப்பா குடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து எங்கேயுமே என்ட்ரியும் கிடைச்சிருக்காது. ஏன்னா எல்லாமே கன்னா பின்னான்னு போயிருக்கும். ஸோ, கரெக்ட்டான என்ட்ரி கிடைச்சதுல பார்ப்போம். இங்க பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கால் சைட்ல 2ண்ட் பாயிண்ட்டுக்கு கீழ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதே மாரி புட் சைட்ல 2ண்ட் பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ, உங்களுக்கு ஓப்பனிங்லயே வந்து 5, 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு 3ர்ட் கேண்டில்ல என்ட்ரி. ஸோ, ரூ. 91க்கு மேல இங்க க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ, ரிட்டர்ன் வந்து அடுத்து ரூ. 95 பக்கத்துல வந்துருச்சு லோ. ஸோ, இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கருந்து பாருங்க, அடுத்தடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த 133 பிரேக் ஈவன் பாயிண்ட். 3ர்ட் பாயிண்ட் வந்து அந்த 2ண்ட் டார்கெட். ஸோ, உங்களுக்கு ஹியூஜ் டார்கெட். ஒரு 70 பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இங்க அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ 3 நாளா சைட்வேஸ்ல இருந்தது. இன்னைக்கு தான் மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போச்சு. ஸோ 70 பாயிண்ட் அச்சீவ் ஆயிடுச்சு. 2ண்ட் பாயிண்ட் டூ 3ர்ட் பாயிண்ட். சேம் இந்த ஜிக்ஸாக் இந்த சீஸா பாருங்க. 2ண்ட் பாயிண்ட் டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்திருக்கு. இந்த பக்கம் 2ண்ட் பாயிண்ட் டூ 3ர்ட் பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ இதான் சீஸா அப்படின்னு சொல்றது. இது வந்து கால் இறங்கியிருக்கு. ஸோ புட்டு மேலே ஏறியிருக்கு. அது எங்கேருந்து ஏறணும், எங்கேருந்து இறங்கணுன்றது இந்த ஒவ்வொரு கேண்டில் நமக்கு வந்து அப்படியே டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நிஃப்டில நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நம்ம சீஸா ட்ரேடிங் வந்து இங்க ஒர்க் ஆயிருக்கு. சென்செக்ஸ்ல பார்ப்போம். சென்செக்ஸ்ல பாருங்க, மார்க்கெட் வந்து 3ர்ட் பாயிண்ட் டூ பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு நடுவுல ஓப்பன் ஆச்சு. இந்த பக்கமும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் நடுவுல ஓப்பன் ஆச்சு. ஸோ, கால் சைட்ல எப்படி ஓப்பன் ஆச்சோ, அதே மாரி புட் சைட்லயும் ஓப்பன் ஆயிருக்கு. பட் இங்க வந்து இடையில எங்கேயோ ஓப்பன் ஆயிருக்கனால, உங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடைச்சிருக்காது. ஸோ, இங்க வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் குடுத்துருந்தேன்ல. ஸோ, பிரேக் ஈவன் பாயிண்ட்ல இங்க பாருங்க, 9:50க்கு என்ட்ரி ட்ரிக்கர் ஆயிருக்கு. இந்த பக்கமும் 9:50க்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் கீழ வந்துருச்சு. ஸோ, அதனால ஒரு நல்ல என்ட்ரி தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வந்திருக்கும். பட் அடுத்து அகைன் என்ட்ரி இங்க பாருங்க. ஸோ, 7:24ல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் டார்கெட் 8:31. அதுக்கப்புறம் பாருங்க, மார்க்கெட் வந்து மேலேயே தான் இருந்திருக்கு. அடுத்து இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு கீழ உங்களுக்கு க்ளோஸ் ஆகவே இல்ல. ஸோ, எஸ்எல் ஹிட் ஆகவே இல்ல. அதே மாரி இங்க பிரேக் ஈவன் பாயிண்ட்க்கு ஃபுல்லாவே கீழ தான் இருந்திருக்கு. ஸோ, நீங்க இந்த வந்து மேலே தான் இருந்திருக்கும் ரூல்ஸ் படி. ஸோ, இது 2ண்ட் பாயிண்ட்க்கு கீழ வந்துருச்சுன்னா, இது வந்து 2ண்ட் பாயிண்ட்க்கு மேல போயிருக்கணும். உங்களுக்கு போய் கொஞ்சம் நல்ல டார்கெட் குடுத்துருக்கு. பட் வந்து இன்னும் போக வேண்டியது இருக்கு. நாளைக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஸோ, இன்னும் கீழ இறங்கும். இது இன்னும் மேல போகும். பட் ஆஸ் பர் இன்ட்ராடே ரூல்ஸ் படி இன்னைக்கே நீங்க குளோஸ் பண்ணிறணும். ஸோ, நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா 120 பாயிண்ட், 130 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா தான் இருந்திருக்கும். ஸோ, நிஃப்டியும் கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. சென்செக்ஸும் கரெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. இது நிஃப்டி, இது சென்செக்ஸ். ஸோ, சீசா ட்ரேடிங் படி இன்னைக்கு வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. நம்ம டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு என்ன குடுத்துருந்தேன்னா, மார்னிங்ல வந்து ஐவி தான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா, நான் சிஸ்டம்ல இல்ல. முன்னாடி இல்ல. எனக்கு ஒர்க் இருந்தது. ஸோ, ஆப்ஷன் நான் இன்னைக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து 1% மூவ்மெண்ட் இஸ் தேர்ன்னு குடுத்துருந்தேன். எதனாலனா, ஐவி வந்து இன்னைக்கு 11க்கு வந்து மேல இருந்தது. நேத்து வரைக்கும் வந்து 11, 10, 9 தான் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து 12, 14ன்னு இருந்துச்சு. அதாவது இது வந்து 12ன்றது கால் சைடு, 14ன்றது புட் சைடு. இது கால், இது புட்டு. இந்த மாரி குடுத்துருந்தேன். பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இங்க பாருங்க.
ஐவி வந்து 14, 12 சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது கால் வந்து 12ல இருந்தது. அது வந்து 14க்கு மாறிருச்சு. புட்டு வந்து 14 இருந்தது 12க்கு மாறிருச்சு. ஸோ அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் சைட்வேஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க 9:50க்கு அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதுக்கப்புறம் 1 மணிக்கு தான் டைரக்ட்டா சார்ட் பார்த்தேன். அப்ப வரும்போது தான் கால் சைட் ஃபுல்லா டீகே ஆகி 9, புட் சைடு வந்து 6. அதாவது மூவ்மெண்ட்டே இல்ல அப்படின்ற மாரி கொண்டு வந்துருச்சு. பட் நிஃப்டி எக்ஸ்பைரின்றனால ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் இங்க குடுத்தது. அதாவது ஹீரோ டூ ஜீரோ வந்து ஜீரோ டூ ஹீரோ வந்து மூவ்மெண்ட் குடுத்தது. அது எங்க குடுத்ததுன்னா, இந்த இடத்துல. அதாவது 1.25 இங்கேருந்து இதுவரைக்கும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் சடனா போச்சு. ஒரு 100 பாயிண்ட்டு. நிஃப்டில பாருங்க. ஸோ இதான் அந்த மூவ்மெண்ட்டு. 1.45க்கு இங்க 37 லோ, ஹை வந்து இங்க பாருங்க. ஒரு 97 அதாவது ஒரு 60 பாயிண்ட் வந்து சடனா மூவ்மெண்ட் குடுச்சுது. ஸோ இது ஏன் கால் சைட்ல குடுத்துச்சு? அதாவது அப் சைட் கால் சைட்ல ஏன் குடுத்துச்சுன்னா, அதுக்கு ரீசன் வந்து இந்த 0 டூ ஹீரோக்கும் நான் ஹிண்ட் குடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அது இதான் ஹிண்ட்டு. எந்த சைடு ஐவி அதிகமா இருக்கோ, அந்த சைடு தான் 0 டூ ஹீரோ வந்து நம்ம பை பண்ணணும். அந்த சைடு தான் மேக்ஸிமம் நடக்கும். அப்ப நடக்கும்போது இங்க பாருங்க கால் சைட்ல வந்து ஐவி 9, புட் சைட்ல ஐவி வந்து 8 கீழ. ஸோ சப்போஸ் ஐவி வந்து இந்த பக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா, 0 டூ ஹீரோ வந்து இந்த சைடு தான் நடக்கும். ஸோ ஐவி எந்த சைடு இருக்கோ, அந்த சைடு தான் மூவ்மெண்ட் வந்து அதிகமா நடக்கும். ஸோ இதுதான் ரீசன். ஸோ நான் சொன்ன சொன்ன வர்ற ஹிண்ட் வந்து இதுதான். ஓகே காய்ஸ். ஆ அதுக்கப்புறம் இப்ப வந்து நாளைக்கான சார்ட் வந்து இதுதான். நாளைக்கு சென்செக்ஸோட சார்ட் இது. நிஃப்டியோட சார்ட் இது. ஸோ இதான் பாயிண்ட்டு. 3 பாயிண்ட்லேருந்து இது கீழ விழுந்தா, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேல போகும். பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கால் சைடு மேல இருந்துச்சு. புட் சைடுல கீழ இருந்ததுன்னா, மார்க்கெட் வந்து கால் சைடு. பிரேக் ஈவன் பாயிண்ட் புட் சைடுல மேல இருந்து, கால் சைடுல கீழ இருந்தா, மார்க்கெட் வந்து புட் சைடு. ஸோ ஜிக்ஸாக்கா இருக்கும் காய்ஸ் சீஸா மாரி. ஸோ அகைன் வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. மார்க்கெட் இங்க கால் சைடுல 3 பாயிண்ட்ல இருந்தா, புட் சைடுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். கால் சைடுல 2nd பாயிண்ட் டூ 3 பாயிண்ட் ட்ராவல் ஆனா, புட் சைடுல 2nd பாயிண்ட் டூ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ட்ராவல் ஆகும். ஸோ அப்படியே ஜிக்ஸாக்கா ஆகும். ஓகே காய்ஸ். ஸோ இது புடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல்ல இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டைம் டூ டைம் வந்து அப்டேட் கிடைக்கும் சம்டைம்ஸ். நான் பிஸியா இருந்தேன்னா, நான் முன்னாடியே சொல்லிருவேன் பிஸியா இருக்கேன்னு. ஸோ ஓகே காய்ஸ். தேங்க் யூ.